என்னாச்சு 15 லட்சம் என்னாச்சு 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 மோடி என்னாச்சு என்னாச்சு. இப்ப மோடி குடும்பம் அப்படின்ற வார்த்தை கூட பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கே. மோடிகா அஸ்வி பரிவார் அப்படிங்கிற பேர்ல, அதாவது மோடியின் உண்மையான குடும்பம் அப்படின்னு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்களின் படங்களை போட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் டெல்லி தெருக்கள்ல சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை பாஜக பயன்படுத்துவது கீழ்த்தரமான அரசியல், இது கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்குது. அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றதுதான் இன்னைக்கு காட்டுது. இன்னைக்கு ஏங்க, வாஜ்பாய் அத்வானி போன்ற தலைவர்கள் தான் பாஜகவுக்கு இருக்காங்களே, அவங்கள பத்தி எல்லாம் ஏன் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க? தன்னுடைய கட்சியினுடைய தன் முன்னோர்களை பற்றி பேசாமல் மாற்று கட்சியிலே எதிர்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களை பேசி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். எஸ்பிஐ இப்ப கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கிறத பத்தி அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது, அதன் மூலம் பாரதிய ஜனதாவுக்கு பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது. ஊழலிலே மூழ்கி தலைத்திருக்கின்ற இந்தியாவினுடைய முதன்மையான ஊழல் கட்சி பாஜக தான். அதாகப்பட்டது மகாஜனங்களே. ஆமாண்டா மாப்ள, மால்ல தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனியா தான் வந்திருக்கேன். ஆனா எவனும் ஜோடியோட வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான். ஹலோ தம்பி, உனக்கு ஜோடி கிடைக்கலன்னா என்ன பார்த்து ஏன் பொறாமப்படுற? ஏங்க, அவன் ஏதாவது சொல்லிட்டு போறான், நீங்க ஏன் அவனுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? மாப்ள, இங்க யாரோ என்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நீ வை, உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சார், என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? பாட்டி வடை சுட்ட கதையை சொன்னேன். பாட்டி வடை சுட்ட கதையா? சார், இப்ப மோடி வடை சுட்ட கதை தான் வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னது, மோடி சுட்ட வடையா? ஆமா மேடம், தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல திமுகவினர் நூதன பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. ஒரு தட்டு நிறைய வடை எடுத்துட்டு போய் பொதுமக்களுக்கு ஊட்டி விட்டு இது மோடி சுட்ட வடைன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. ஏங்க, யாரோ சுட்ட வடையை எடுத்துட்டு போய் மோடி சுட்ட வடைன்னு எதுக்கு மக்களுக்கு ஊட்டி விடணும்? செல்லக்குட்டி, அதான் நூதன பிரச்சாரம். 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலும் போடுறேன்னு மோடியும் அவர் சகாக்களும் 2014 தேர்தல் களத்துல பரப்புரை பண்ணாங்கல்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னும், தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு அப்படின்னும் கோஷம் போட்டுக்கிட்டே வடையை கொடுத்துருக்காங்க. ஓ, வாயில வடை சுட்ட வேலையை தான் பிரதமர் மோடி பண்ணிருக்காருன்னு சொல்ல வராங்களா? அதே தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் வசந்த் தொலைக்காட்சியில அதாகப்பட்டது மகாஜனங்களே அப்படின்ற நிகழ்ச்சியில நம்மள மாதிரியே 3 பேர் உட்கார்ந்துட்டு மோடி சொன்ன பொய்களை பத்தி பேசியிருக்காங்க. அதுல கூட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு மோடி அறிவிச்சிருக்கிற செய்தி வந்திருக்கக்கூடிய பேப்பர் மேல வடைய வச்சிருக்கிற மாதிரி வெளிவந்த மோடி சொன்ன பொய்கள் அப்படின்ற புத்தகத்தை பத்தி விளக்கமா சொல்லியிருந்தாங்க. ஓ, அப்ப மோடி வடை சுட்டு 10 வருஷம் ஆச்சா? இல்லடி செல்லக்குட்டி, 10 வருஷத்துக்கு மேல மோடி வடை சுட்டுக்கிட்டே இருக்காரு. அதுல ஒரு சில சாம்பிள் வடைகளை பத்தி தான் நூதனமா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மோடி அடிக்கடி வந்துட்டு போறாரு. இத பத்தி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு, கவனிச்சிங்களா? எங்க, சென்னையிலயும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள்லயும் புயல் மழை பாதிப்பால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியில 1 ரூபாயை கூட மோடி அரசாங்கம் கொடுக்கல. ஆனா அடிக்கடி வந்து தமிழ்நாட்டு மக்களை சந்திச்சு ஓட்டு மட்டும் கேட்பாரா? சரி, நம்ம முதலமைச்சர் இவர் அடிக்கடி வர்றத பத்தி என்ன சொல்லி இருக்காரு? செல்லக்குட்டி, அதான் நீயே சொல்லிட்டியே. இதே கருத்தை தான் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழக மக்கள் மோடியை பார்த்து ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தராராம். 1 ரூபாய் கூட, ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உதவி செய்ய மாட்டாங்களாம். ஆனா தங்களோட பதவி நாற்காலியை காப்பாத்திக்கிட்டு அதுக்காக ஆதரவு கேட்டு வராங்களாம். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இவங்களை பார்த்து நிச்சயம் ஏமாற மாட்டாங்கன்னு அழுத்தம் திருத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமா சார், கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. இப்ப மோடி குடும்பம் அப்படின்ற வார்த்தை கூட பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கே. ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். 140 கோடி மக்களும் எனது குடும்பம் தான் அப்படின்னு பிரதமர் மோடி பேசுறதும், நாங்க மோடி குடும்பம்னு பாஜக காரங்க சொல்றதும் பயங்கரமா போயிட்டு இருக்கே. தங்களுக்கு வசதியா பிரதமர் மோடியும் பாஜக காரங்களும் இதை திசை திருப்பி பார்க்கறாங்க. ஆனா பிரதமர் மோடியோட உண்மையான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் வச்சிருக்கிற பேனர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெரும் முதலாளி அதானி,
மோசடி குற்றச்சாட்டுக்கு உள்ளான நீரவ் மோடி, மல்யுத்த வீராங்கனைகளின் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் சரண் சிங், இவங்க எல்லாரும் தான் மோடியோட குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, மோடிகா அஸ்வி பரிவார் அப்படிங்கிற பேர்ல, அதாவது மோடியின் உண்மையான குடும்பம் அப்படின்னு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் மற்றும் பெரும் தொழிலதிபர்களின் படங்களை போட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் டெல்லி தெருக்கள்ல சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கு. உண்மையான நிலவரமே இதுதாங்க. 140 கோடி மக்களுமா செழிப்பா இருக்காங்க. மோடி குடும்பம்னு சொல்லிட்டா ஏழைகள்லாம் பணக்காரங்கள் ஆயிடுவாங்களா? இல்ல 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருமா? விவசாய பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் கிடைச்சிருமா? கடன் பிரச்சனையால தத்தளிக்கிற நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு கடன் தான் தள்ளுபடி ஆகிருமா? இல்ல பெட்ரோல் டீசல் விலை தான் குறைஞ்சிருமா? மேடைக்கு பேசுறதுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த 10 வருஷ பாஜக ஆட்சியில என்ன கிடைச்சதுன்னு யோசிச்சாலே போதும், ஒன்னும் கிடைக்கலன்னு தெளிவாகிடும். தம்பி, அடுக்கடுக்கா பேசினாலும் ரொம்ப அழகா பேசுறப்பா. இந்த மோடி குடும்ப மேட்டரை இவங்க இப்படி பெருசுப்படுத்துறதுக்கு காரணமே பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள மூத்த தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் சொன்ன கருத்து தான். ஆனா அவர் சொன்ன விஷயங்களை எல்லாம் இவங்க முழுசா சொல்லாம ஒரு வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்காங்க. லல்லு பிரசாத் அவர்கள் அப்படி என்னதான் சொன்னாரு? அந்த மேடையில நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கூட இருந்தார்ல. ஆமாண்டி செல்லக்குட்டி, மத்திய பிரதேசத்தில் பாரத் ஜோடா நியாய யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி தனது யாத்திரையை தள்ளி வைத்துவிட்டு பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேஜஸ்வி யாதவின் ஜன் விஸ்வாஸ் பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டாரு. இந்த கூட்டத்தில் தான் லாலு பிரசாத் அவர்கள் பேசியிருக்காரு. பிரதமர் எப்போதும் ராமர் கோவில் பற்றி பெருமை பேசுகிறார். ஆனால் அவரே ஒரு முழு இந்து அல்ல, ஓர் இந்து ஆண். அவரது பெற்றோர் மறைந்தால் தாடி தலைமுடியை சவரம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் பிரதமர் மோடி அவரது தாயாரின் மறைவின் போது அப்படி செய்யவில்லை. அது மட்டுமல்ல, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் மீதும் குடும்ப அரசியல் குற்றச்சாட்டை எழுப்பி வருகிறார் பிரதமர் மோடி. குடும்ப ஆட்சி என்று நரேந்திர மோடி தாக்கி வருகிறார். உங்களுக்கு குழந்தைகளோ குடும்பமோ ஏன் இல்லை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். பல குடும்பங்கள் அரசியலில் இருந்தால் அது குடும்ப ஆட்சியா? அது வாரிசு அரசியலா? உங்களுக்கு குடும்பம் இல்லை என்றால் யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார். मोदी क्या है? मोदी कोई चीज है क्या? ये नरेंद्र मोदी आजकल परिवारवाद पर हमला कर रहे हैं. अरे भाई तुम बताओ ना कि तुमको क्यों परिवार में कोई संतान नहीं तुमको हुआ, बताओ. சார், பல தலைமுறைகளா ஒரு கட்சி மேல அபிமானமா இருக்கிறவங்க அடுத்தடுத்து அந்த கட்சியோட பணியில ஈடுபட்டா அது எப்படி குடும்ப அரசியல் ஆகும்? அப்படி குடும்ப அரசியல் நடக்கும்போது ஏற்படக்கூடிய குற்றச்சாட்டுகளை பத்தி மட்டுமே பேசணுமே தவிர குடும்ப அரசியலே குற்றச்சாட்டா பேசக்கூடாது இல்லையா? மோடி பிரதமரா பதவியேற்றதுக்கு அப்புறமா அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுடைய நிறுவனம் பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சதா குற்றச்சாட்டி சமீபத்துல TheWire.com அப்படின்ற இணையதளம் ஒரு செய்தி வெளியிட்டுச்சு. அது கூட பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கீழ்த்தரமான அரசியல் பண்றதை நிறுத்திட்டு மக்கள் நலன்ல அக்கறை செலுத்தினா அதுதான் உண்மையான அரசியலுக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். நீ கீழ்த்தரமான அரசியல்னு சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது. புதுச்சேரியில பாஜக காரங்க கீழ்த்தரமான அரசியலை பண்ணி இருக்கிறதா அதிமுக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஓ, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி பாஜக காரங்க வாக்கு கேட்டாங்களே, அதை சொல்றீங்களா? அதேதான் தம்பி. தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசினாரு. அதுக்கே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்ப என்னடானா பாஜக காரங்க புதுச்சேரியில எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்களை பயன்படுத்தி சுவரொட்டிகளை ஒட்டி வாக்கு கேட்டிருக்காங்க. இந்த போஸ்டர் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை பாஜக பயன்படுத்துவது கீழ்த்தரமான அரசியல், இது கண்டனத்துக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்க ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்குது. அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றதுதான் இன்னைக்கு காட்டுது. இன்னைக்கு ஏங்க, வாஜ்பாய் அத்வானி போன்ற தலைவர்கள் தான் பாஜகவுக்கு இருக்காங்களே, அவங்கள பத்தி எல்லாம் ஏன் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க? இந்த கேள்வியை தாங்க அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அத்வானி வாஜ்பாயோடைய புகைப்படங்களை பயன்படுத்தாம எதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. தன்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கிய மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பற்றி அவர் பேசுவதில்லை. உருவாக்கி இன்று வயது முதிர்வின் காரணமாக ஒதுங்கி இருக்கின்ற அத்வானியை பற்றி பேசுவதில்லை. தன்னுடைய கட்சியினுடைய தன் முன்னோர்களை பற்றி பேசாமல் மாற்று கட்சியிலே எதிர்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களை பேசி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார்.
நரேந்திர மோடி அவர்கள் ஏமாற்றுகின்ற இந்த சித்து விளையாட்டிற்கு ஏமாற மாட்டார்கள். தம்பி, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க வியாபாரம் நடக்கணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய அடையாளமா விளங்குற கர்ம வீரர் காமராஜன் பெயரை பயன்படுத்தினது மட்டுமில்லாமல் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு நம்ம அண்ணாமலை பேசியிருக்காரு. பாஜகவின் பங்களிப்பு எதுவுமே இல்லாத தமிழ்நாட்டில் எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சார், எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையத்தை கொடுக்கறதுக்கு ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் கேட்டு உச்ச நீதிமன்றத்தில் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? அதுக்குள்ள தேர்தலே முடிஞ்சிருமே. தேர்தல் பத்திரங்களை கொண்டு வந்து அது மூலமா கிட்டத்தட்ட 60% பணத்தை பாஜக பெரிய பெரிய முதலாளிகள் கிட்ட இருந்து வசூல் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம கடந்த தேர்தல்கள்ல ஏராளமா செலவு பண்ணிருக்கு. இப்ப தேர்தல் முடிகிற வரைக்கும் அவகாசம் கேட்கறாங்கன்னா எங்கேயோ இடிக்குதே. கண்டிப்பா இடிக்கும். மத்திய பாஜக அரசாங்கம் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இது சம்பந்தமான வழக்கில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பல முக்கியமான கருத்துக்களை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. தேர்தல் முறையில் வெளிப்படை தன்மைக்காகவும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் தேர்தல் பத்திரம் கொண்டு வந்திருப்பதாக மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது. தகவல் அறியும் உரிமையை பாதிக்காமல் கருப்பு பணத்தை ஒழிக்க மாற்று வழிகள் எத்தனையோ உள்ளன. ஆனால் தேர்தல் பத்திர திட்டம் அரசியல் சட்டத்தின் 19(1)A பிரிவு வழங்கும் பேச்சு கருத்து சுதந்திரத்திற்கும் தகவல் அறியும் உரிமைக்கும் எதிரானதாக அமைந்துள்ளது. நன்கொடை அளித்தவரின் ரகசியத்தை பாதுகாப்பது ரகசிய ஓட்டு முறை போன்றது என்ற மத்திய அரசின் வாதத்தையும் ஏற்க முடியாது. ஆளும் கட்சி தனிநபர்களையும் நிறுவனங்களையும் நிர்பந்தம் செய்து நன்கொடை வசூலிக்க வாய்ப்புள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லையின்றி நன்கொடை அளிப்பதற்காக கம்பெனி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது தன்னிச்சையானது. அரசியல் சட்டத்தின் 14வது பிரிவு வழங்கும் சமத்துவ உரிமையை மீறும் செயல். இப்படி பல கருத்துக்களை சொல்லித்தான் இந்த திட்டத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஆமா சார், எஸ்பிஐ இப்ப கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கிறத பத்தி அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல தலைவர்கள் இதை எதிர்த்தும் பேசியிருக்காங்க. தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்தியது, அதன் மூலம் ஏறத்தாழ 58% நன்கொடையை, தேர்தல் கொடையை பாரதிய ஜனதாவுக்கு பெற்றுக்கொண்டதும் அம்பலமாகியிருக்கிறது. 6000 கோடிக்கு மேல் வெள்ளை பணமாக தங்களின் கட்சி கணக்கிலே சேர்த்திருக்கிறார்கள். நாடு முழுக்க பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தம்பி, நம்ம ராகுல் காந்தி அவர்கள், சீதாராம் யெச்சூரி அவர்கள், தமிழ்நாட்டில் அமைச்சர் PTR பழனிவேல் ராஜன் அவர்கள், ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பல பேர் இதை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஊழலிலே மூழ்கி தலைத்திருக்கின்ற இந்தியாவினுடைய முதன்மையான ஊழல் கட்சி பாஜக தான். பாரத ஸ்டேட் வங்கி பாஜகவை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஜூன் 30 வரைக்கும் எங்களுக்கு நேரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனநாயகம் மோசமாக இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்க, நாம பேசினபடி 1 hour டைம் முடிஞ்சிருச்சு. பணத்தை எடுங்க. எதுக்குங்க டைம் முடிஞ்சிருச்சு? எதுக்கு பணம் கேக்குறீங்க? இவர் யாரையோ வெறுப்பேத்தணுமா, அதான் 1 hour கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்க சொன்னாரு. அட பாவி, உனக்கு எதுக்கு அந்த கேவலமான வேலை? சரி, யாரையா வெறுப்பேத்தணும்? யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. நீ உட்கார்ந்துருக்கிற இடத்துல யார் வந்து உட்கார்ந்தாலும் என்ன பொறாமையா பார்க்கணும். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து நீ என்ன வெறுப்பேத்தனதான் நினைச்சிட்டு இருக்க? அதைத்தான் ஆரம்பத்திலேயே பார்த்தனே. நீ போன்ல பேசி காண்டானிய. உனக்கு எப்படி பக்கத்துல இருக்கிறவங்கள காண்டாக்குறதுல ஒரு சுகம் இருக்கோ, அதே மாதிரி ஜோடியா உட்கார்ந்து இருக்கிறவங்க பக்கத்துல உட்கார்ந்து காண்டாக்குறதுல எனக்கு ஒரு சுகம் இருக்கு. ஆனா இப்படி எல்லாமே செட்டிங்னு சொல்லி என் சுகத்துல மண்ணள்ளி போட்டியடா பாவி. ஐயோ, புதுசா சைக்கோ அலைஞ்சிட்டு இருக்காங்களே. மாலுக்கு போற மக்களே உஷாரா இருங்க. அதாகப்பட்டது மகாஜனங்களே.